இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சூரியகலா ரொம்ப சந்தோஷத்தில் போய்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு ஃபோன் கால் வருது. அப்போது சாம்புசரி சூரியகலா கிட்ட கேட்குறாங்க, எங்கே இருக்க சூரியகலா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்த சொல்லுங்கள், மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம சாம்புசரி சொல்கிறாங்க, அதுதான் இல்லை சூரியகலா, இங்கே என்னென்னமோ நடந்து போயிடுச்சு, கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி வந்து மாலையை போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சூரியகலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க, எப்போ பாரு அவன் முன்னாடி நம்ம அசிங்கப்பட வேண்டியதாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சூரியகலா சொல்ல இதை கேட்ட சாம்புசரி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஏதோ ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கல, நீ போயிட்டு வரதுக்குள்ளாட்டும் நான் இங்கே மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிடுறேன். இதுக்கு மேலே அந்த கார்த்தினால எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறப்ப கரெக்டாக மண்டபத்துக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சூரியகலா சொல்கிறாங்க, சரி அத்தை உங்களோட வார்த்தையை நம்பி தான் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி கார்த்தி மாலை போட்டதை நினச்சி தானாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வராங்க, என்ன ரேவதி தனியாக உட்காந்து எதையோ யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லைக்கா எம்டி என் கழுத்தில் மாலை போட்டதை நினச்சி தான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, என்ன ரேவதி எம்டியை நீ விரும்ப ஆரம்பிச்சிட்ட போல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லைக்கா எம்டி என் கழுத்தில் மாலை போட்டோன்னே நான் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், அதுதான் ஏன்னு தெரியல, ஆனால் இது எல்லாமே திட்டம் போட்டு பிளான் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல இதை கேட்ட நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, அப்போ நீ எம்டி போட்ட மாலையை உன் கழுத்தில் இன்னும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேவதி கழுத்தை பார்க்குறாங்க, என்னக்கா விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி நீ மாலையை கழட்டிட்ட, ஆனால் உன் மனசில் போட்ட மாலை அது அப்படியே தானே இருக்கு, விடு உன்னோட சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், எப்படியாவது கார்த்தியை பார்த்து நீங்கள் நீ விரும்புறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி கல்யாணன்றது அது ஒரு தடவை தான் நடக்கும், அதில் மட்டும் நம்ம லாக் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியாது, என்கேஜ்மெண்ட் தானே ஆயிடுக்கு, விடு கல்யாணன்றது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவரோட நம்ம வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும், நீ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத, நீ போயிட்டு உன் எம்டி கிட்ட போய் எல்லா விஷயமே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை சொல்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம ரேவதியும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. நம்ம கார்த்தி கேட்குறாங்க, என்னங்க இந்த நேரத்தில் போய் கோயிலுக்கு வர சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட உடனே கார்த்தியும் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அங்கே போனால் நம்ம ரேவதியும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சு அவங்க கிட்ட வம்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்தி வந்து அந்த ஆளை பிடிச்சி கேட்கும்போது அவர் எல்லாத்தையுமே உளறிடுறாரு. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சாரி சார் நான் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தான் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை நேரடியாக என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்காக நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, சரி நான் நேராக உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் நீ விரும்புகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே கார்த்தி சொல்கிறாங்க, சரி இப்போ நீங்கள் கேட்டீங்களே அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலாமா, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்ன சார் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன எனக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சாகணும் அவ்வளோதானே, நான் இப்போ ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம ரேவதிக்கு அப்படியே வாய் அடைச்சு போய் நிற்கிறாங்க. அவங்களால சந்தோஷம் தாங்க முடியல. மனசுக்குள்ள ஒரு கேள்வி அவங்கள அறியாமே வந்துகிட்டே இருக்கு, இதுக்காக இவர் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ மனசு ரிலாக்ஸா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்க இந்த சைடை நம்ம கார்த்தி சொல்றாங்க, நீங்க பாருங்க ரொம்ப யோசிக்காதீங்க, நான் என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன், நீங்க என்னைக்கு என் ஆஃபீஸ்ல இருந்து சேர்ந்தீங்களோ அப்பமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசுல வந்துடுச்சு, இப்போ நீங்க உங்களோட ஒப்பீனியனை என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம ரேவதிக்கு வந்து ஒன்றுமே புரியல, சடனாக கேட்டால் எப்படி எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அது உங்களுக்கு யார் கூட ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கே தெரிய வரும், நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போய் 1க்கு 100 தடவை யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க, நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதினால அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியில் வரவே முடியல. அதனால நம்ம ரேவதி வந்து அப்படியே அதிர்ச்சியிலே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம ரோகிணி ஓடி வந்து
நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ரேவதி, உன்னோட எம்டி என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அக்கா நம்ம நினச்சது உண்மைதான், எம்டி சார் என்னை விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்ட ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, சரி ரேவதி உன் எம்டி மனசில் இருக்க சொல்லிட்டாரு, உன் மனசில் என்னம்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ரேவதி அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, என்ன ரேவதி உனக்கு எம்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும் ரேவதி, எம்டியை பார்க்கும்போதெல்லாம் இவர் நம்ம ரேவதிக்கு ஹஸ்பண்டாக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியெல்லாம் திங்க் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா, அதை பண்ணி நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, அக்கா எல்லாமே ஓகே, ஆனால் எனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. அம்மா எம்டி என் கழுத்தில் மாலை போட்டதுக்கே அந்த திட்டினாங்க, இப்போ இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னக்கா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி உன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கார்த்தியை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவனும் அவன் ஆளும் மூஞ்ச பாரு எப்போ பாரு உருன்னே வச்சுருக்கான், கொஞ்சம் சிரித்து பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு மருதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா எனக்கு அவர் மேலே எந்த ஒரு ஈர்ப்புமே வரலை, அவரை கல்யாணம் பண்ணிக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் கார்த்தின்னு நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கல்யாணம் பண்ணால் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, கவலையே படாத ரோகிணி, அதான் நீ உன் மனசில் இருக்கிறத சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி தனியாக ரூம்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போனால் எம்டி நம்ம கிட்ட என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி என்ன நடந்தாலும் எம்டி சொன்ன மாதிரியே எம்டி கிட்ட எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சைடு இந்த சந்திரகலா சாம்புச்செடி ரெண்டு பேருமே திருந்தாத ஜென்மங்க இன்னொரு பிளானை போட்டுட்டு இருக்குங்க. எப்படியாவது ரேவதிக்கும் மருத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புச்செடி ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நம்ம இப்போ பண்ணுற பிளானில் அந்த கார்த்தி பையன் திருச்சி ஓடணும், நம்ம யாருன்றதை அவனுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்புச்செடி சொல்கிறாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத சந்திரா, இப்போ நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம், இதுக்கப்புறம் அந்த கார்த்தியை இந்த ஊர்லேயே இருக்க முடியாத அளவுக்கு நம்ம அவனை எங்கேயாவது அமுச்சு வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்புச்செடி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே சாம்புச்செடி சொல்கிறாங்க, சூப்பர் சந்திரா, இந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ணோன்னா அவன் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டான், நம்மளும் ரேவதியை மருதுக்கு பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தியை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா ரேவதி தான் கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டாங்க. ஆனால் இந்த டைரக்டர் இந்த எபிசோடை கொண்டு போகிறத பார்த்தா நம்மளையும் ரேவதி கார்த்தி எப்படி பழைய எபிசோட்ஸ் எல்லாம் இருந்தாங்களோ அதெல்லாம் நம்மளையும் மறக்க வச்சிருவார் போலே. அப்படி தான் இந்த எபிசோடை இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு மெமரி லாஸ் வந்துடுச்சு, ஆனால் இந்த டைரக்டர் நம்மளுக்கும் மெமரி லாஸ் ஆக்கிடுவார் போல. அந்த அளவுக்கு இப்போ கதையை மாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி கார்த்தி இவங்க ரெண்டு பேருக்கும் புதுசாக ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இந்த டைரக்டர். இதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி நம்ம ரேவதி கழுத்தில் கார்த்தி எப்படி தாலி கட்ட போகிறாங்கன்னு தான் தெரியல. இந்த இடத்துல நம்ம சாம்புச்செடி சந்திரா சூரியகலா 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது கார்த்தியை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புச்செடி ரேவதியோட மனசை புரிஞ்சுக்காம இப்படி ரேவதிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நம்ம ரேவதி எப்படி மீண்டு வர போகிறாங்க, நம்ம ரேவதி எப்படி கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சாலே ரொம்ப ட்விஸ்டாக இருக்குது. இதுக்கப்புறம் கதைக்காலத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.